வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ். நான் உங்கள் ஜெயபால். டிவிகே பேட்ச் மாணவர்களுக்கு வணக்கம். ஸோ இந்த வீடியோ எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்கான ஃபஸ்ட்டு ப்ராப்ளம்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வீடியோ. ஸோ நான் ஃபஸ்ட்டு பார்ட்டில் பேசிக் ஒரு எல்சிஎம்னா என்ன, அந்த வேர்ட்லேருந்து நம்ம என்ன மீனிங் புரிஞ்சுக்கிறோம், ஹெச்சிஎஃப்னா என்ன, அந்த வேர்டில் என்ன மீனிங் புரிஞ்சுக்கிறோம், அதுக்கடுத்தது அந்த எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ஐ என்னென்ன மெத்தட்லாம் நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற பேசிக் சொல்லியிருப்பேன். அதே போல் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ல என்ன சென்டென்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதை வச்சு நம்ம வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் அந்த நம்ம கற்றுக்கிட்ட அந்த பேசிக்ஸ்லாம் இங்கே எப்படி நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லுவேன். அதுக்கு அடுத்து நிறைய நுணுக்கங்கள் நான் சொல்லுவேன். ஒரு நம்பர்ஸு, அந்த நம்பர்ஸை பார்த்த உடனே இதோட எல்சிஎம், இதோட ஹெச்சிஎஃப் இதுதான் வர வாய்ப்பு இருக்குன்ட்டு பார்த்த செகண்டில் நம்ம ஆப்ஷனை வச்சு செக் பண்ணுற அளவுக்கு நிறைய நுணுக்கங்கள் இருக்குது. நம்பரோட நேச்சர்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ இந்த வீடியோவை முழுசாக நீங்கள் பார்த்தா மட்டும்தான் நீங்கள் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ல ரொம்ப தெளிவாக முடியும். ஓகே, ஸோ நான் எப்பயுமே என்னோட பேட்ச் மாணவத்தை நான் அதை தான் சொல்கிறேன். இது சாதாரண என்டர்டைன்மெண்ட்டான வீடியோ கிடையாது. இது உங்களுக்கான வீடியோ. உங்களுக்காக நான் எஃபர்ட் எடுத்து என்னென்ன விஷயங்கள் எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத நான் பார்த்து சொல்கிறேன். ஸோ என்னோட இந்த வேலையை முழுமையாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஸோ அதுதான் நான் முக்கியமான சொல்கிறது. ஸோ ஓகே, ஒன் பை ஒன்னாக கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ நம்ம கற்றுக்கிட்ட இந்த 3 மெத்தட்ஸ், அதாவது எல்சிஎம் பேசிக், ஹெச்சிஎஃப் பேசிக், இதெல்லாம் வச்சு எப்படி இங்கே ஆன்சர் கண்டுபிடிக்கலாங்கிற பார்க்கலாம். வெவ்வேறு வழிகளில் எப்படி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறதையும் பார்க்க, இப்படிலாம் கூட நம்ம யோசித்து ஆன்சர் கண்டுபிடிக்கலாமா அப்படிங்கிற அளவுக்கு நீங்களே யோசிப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ முடிஞ்ச பின்னாடி உங்களோட பாசிட்டிவான ஃபீட்பேக் அந்த கமெண்ட் செக்ஷனில் வரும். நான் உறுதியாக நான் சொல்கிறேன். ஓகேவா? ரைட். இப்போ ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். கடல் கணிதம் புக்கில் நீங்கள் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் டாபிக் எடுத்தீங்க அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதுதான் இருக்கும். 57 உடன் எந்த சிறிய எண்ணை கூட்டினால் அது 2, 3, 4 மற்றும் 5ஆல் சரியாக வகுப்படும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இவங்க கொடுத்துருக்க இந்த நம்பருக்கு எல்சிஎம் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேவா? ஸோ அப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு இவங்க கொடுத்துருக்க நம்பரை வச்சு, இப்போ 2, 3, 4, 5 அப்படிங்கிற நம்பரை வச்சு இதோட எல்சிஎம் ரொம்ப பேசிக் அப்படின்னா கண்டிப்பாக டானா வகுத்தல் போட்டு ஆன்சர் கண்டுபிடிப்போம். ஓகேவா? இது மாதிரியே நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ 2 நம்ம நோட் பண்ணுறோம். அதுக்கடுத்து இங்கே 1 வரும், இங்கே 3, இங்கே 2, இங்கே 5, அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம மல்டிபிள் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். 2 × 2 4, 4 × 5 20, 20 × 3 60 அப்படின்னு வரும். ஓகேவா? சரி, ரைட். இப்போ எல்சிஎம் டானா வகுத்தல்ல நம்ம கண்டுபிடிச்சோம். நான் ஃபஸ்ட்டு எப்பவுமே உங்களுக்கு பேசிக்ஸ் தெரியல அப்படின்னா நீங்கள் டானா வகுத்தலே பண்ணுங்கள். ஆனால் டானா வகுத்தல் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். இன்னொரு மெத்தட் இருக்குது, அதையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். டைம் சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சுக்க முடியும். இப்போ இங்கே கவனிங்க, நம்ம வச்சிருக்க நம்பரில் எந்த நம்பர் இப்போ 2ன்னு இருக்குன்னா அதோட மடங்குல 4 வரும் தானே. ஸோ அப்போ இதுதான் பெரிய நம்பர், 4 தான் பெரிய நம்பர். அப்படி இருக்கும்போது இந்த சின்ன நம்பரை நம்ம கணக்கில் எடுத்துக்க வேணாம். பார்த்த செகண்டில் நம்ம இதோட எல்சிஎம் என்னங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான ட்ரிக்கு நல்லா கவனிங்க. டானாவத்தில் நம்ம போடுவோம் தான், போட்டாச்சு. எல்சிஎம் 60ங்கிறதா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் இது இல்லாமலே ஆன்சர் கண்டுபிடிக்கும். 2ங்கிற, அதாவது இப்போ 2 நான் ஏன் கேன்சல் பண்ணேன், 2ஓட மடங்குல இந்த 4 வருது. அப்போ இந்த 4க்குள்ளேயே எது அடங்கிரும், இந்த 2 அடங்கிரும். அதனால இதை சேர்க்க தேவையில்லை. புரியுதுங்களா? இப்போ இன்கேஸ் இந்த இடத்துல 6ன்னு இருந்துச்சு அப்படின்னா ஒருவேளை, அப்போ நம்ம எதையும் சேர்க்க தேவையில்ல, 3ஐயும் நம்ம சேர்க்க தேவையில்லை. ஏன்னா 3ஓட அந்த 6க்குள்ள 3 இருக்கு. இதெல்லாம் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? அப்போ எதனால நம்ம 2ஐ கேன்சல் பண்ணோம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ என்ன இருக்குது, மீதி இருக்கிறது 3, 4, 5. ஸோ ஏதாவது ப்ரைம் நம்பர்ஸ் இருந்தது அப்படின்னாவே மோஸ்ட்லி மல்டிபிள் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ப்ரைம் நம்பர் இருந்தது அப்படின்னாவே மல்டிபிள். நான் பகா எண்கள் படிக்க சொல்லியிருந்தேன்னா அப்போ 3, 5ம் பகா எண்கள் தான். பகா எண்கள் வந்தது அப்படின்னாவே, ப்ரைம் நம்பர் வந்தது அப்படின்னாவே இதோட மல்டிப்ளிகேஷன் தான். 3 × 4 × 5. இப்போது நீங்கள் இதுலேயும் ஒரு நுணுக்கம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ தான் பேசிக் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு நம்பர்ஸை வெறுமனே மல்டிபிள் பண்ண சொல்லிட்டாங்க. அதனால 3 × 4 12, 12 × 5 என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது மல்டிப்ளிகேஷன் ஆன்சர் வந்தா. ஆனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்பர் சூஸ் பண்ணுறதுல கூட உங்களுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. நம்பரை நம்ம எந்த இடத்துல என்ன மாதிரி நம்பரை சூஸ் பண்ணி சிம்பிளை பண்ணணும் அப்படிங்கிறத. இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எடுத்தோடனே 3ஐயும் 4ஐயும் நான் மல்டிபிள் பண்ண மாட்டேன். எதை மல்டிபிள் பண்ணுவேன், 4ஐயும் 5ஐயும் மல்டிபிள் பண்ணுவேன். இதை மல்டிபிள் பண்ணுனா எனக்கு 20ன்ட்டு ஒரு ரவுண்டாக ஒரு நம்பர் வரும்.
ஓகேவா? ஒரு ரவுண்டாக ஒரு நம்பர் வரும், அதை வச்சு நம்ம ஈஸியாக இந்த 3 மல்டிபிள் பண்ணிடலாம். அப்போ என்ன வரும்? 60ன்னு வருமா? இப்போது உங்கள் மைண்டுக்கே என்ன அப்படின்னா 3 × 4 12ன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 5 சொன்னோம்னா ஐயோ பெரிய நம்பரோ ரொம்ப கஷ்டமோ, நம்ம 12 × 5ன்னு போட்டு மைண்டு ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகும். அதே இது நம்ம 4 × 5 20, 20 × 3னா அப்படியே 2ஐயும் 3ஐயும் தான் மல்டிபிள் பண்ண போகிறோம். 6ன்னு வரும், 60ன்னு கிடச்சிரும். இதுதான். அப்போது சின்ன விஷயமா இருந்தாலும் அந்த நுணுக்கத்தை நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா மனக்கணக்காகவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இதுதான் நம்ம அந்த இடத்துல கற்றுக்க வந்திருக்கோம். நம்ம எடுத்து எல்லா நேரங்களையும் பேப்பர் பேனா எடுத்து ஒர்க் அவுட் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் லெவல். அதுக்கப்புறம் என்ன, நம்ம பார்த்த உடனே மனக்கணக்காகவே செய்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஓகேவா? ஸோ நான் ஒவ்வொரு கொஸ்டினுமே உங்களோட ஆங்கிள் இருந்து எப்படிலாம் யோசிக்கலாம், அது எப்படி யோசித்து ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத கிளியராக சொல்லியிருப்பேன். ஸோ நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க. ரைட், இங்கே நம்ம எல்சிஎம் 60ங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன, இந்த 57 தான் இங்கே இருக்குது. 57ஓட எதை கூட்டினோம்னா நம்மளுக்கு 60 கிடைக்கும்? 3 கூட்டினா தான். அப்போ ஆன்சர் இதுதானே. அப்போ எந்த சிறிய எண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டாங்க? 2 கிடையாது, 3 தான் இங்கே இருக்குது. ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சதுங்களா? ஸோ சின்ன விஷயந்தான் சார், இதில் இவ்வளவு நுணுக்கம் இருக்கா அப்படின்ட்டு யோசிக்கிற அளவுக்கு இருக்கும். இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறையா விஷயங்களில் நம்மளுக்கு பார்க்க பெரிய நம்பர் மாதிரி தெரியும். ஆனால் சின்ன சின்ன ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி அந்த நம்பரோட நேச்சரை யூஸ் பண்ணி நுணுக்கங்களை நம்ம பயன்படுத்தி அழகாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இது உங்களுக்கான வீடியோ தான், உங்களுக்கான நேரம் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். செகண்ட் கொஸ்டின் என்ன, 30 மற்றும் 250 பொது பகா காரணிகளை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளானதான். நீங்கள் 30 250 நீங்கள் டிவைட் பண்ணுறதுனாலும் டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் நம்ம 2ஆல் டிவைட் பண்ணுறோம். என்ன வரும்? 15ன்னு வரும். இங்கே என்ன, 250ல் 1 2 5ன்னு வரும். மறுபடியும் நம்ம என்ன பண்ணுவோம், 5ஆல் நம்ம டிவைட் பண்ணுவோம். 5ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா இங்கே 3 15, இங்கே 2ன்னு வரும். பேலன்ஸ் 2 வருமா? அதாவது 10 2 10, பேலன்ஸ் 2 வரும். 25னா ஓகே. இப்போது இதோட பகா காரணிகள் அப்படின்னு ஃபேக்டர்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா பொதுவான ஃபேக்டர்ஸ் இந்த வார்த்தையிலே நீங்கள் புரிஞ்சுக்கணும். 2ங்கிற நம்பர் இந்த 3ஐயும் 250ஐயும் டிவைட் பண்ணுச்சு, பொதுவாக டிவைட் பண்ணுச்சு. அதே போல் 5ங்கிற நம்பர் 15ஐயும் 125ஐயும் டிவைட் பண்ணுச்சு. இதுக்கப்புறம் நம்ம இதை 2ஐயும் பொதுவாக டிவைட் பண்ணக்கூடிய ஃபேக்டர் காரணி கிடையாது. அப்போது நம்மளுக்கு பொதுவான காரணி என்ன, இந்த 2ம் 5ங்கிற மட்டும்தான். ஒருவேளை இதவே அவங்க ஆப்ஷன் என்னன்னு கொடுத்துருப்பாங்க, இதோட ஹெச்எஃப் அப்படின்னு சொல்லிட்டு 10ன்னு கூட கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த 10 தான் அதற்கான ஆன்சர் அப்படிங்கிற நோட் பண்ணலாம். இப்போ இங்கே 2 5ங்கிறதான இதோட பொது காரணிகள், அது முக்கியமாக பகா காரணிகள். இதை நீங்கள் வார்த்தை நல்லா கவனிக்கணும். ஏற்கனவே நான் இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் அதாவது ஃபஸ்ட்டு பார்ட்லேயே இந்த பகா காரணிகள்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே கொடுத்தது எல்லாமே பகா காரணி தான். ஆனால் அந்த 30ஐயும் 250ஐயும் கரெக்டாக வகுக்கக்கூடிய பொதுவான காரணி இந்த 2 5ங்கிற மட்டும்தான். கிளியருங்களா? ஸோ அப்போது ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஆக்சுவலாக இது ஸ்கூல் புக்கில் இருக்க சம் தான். நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்க சம்ஸு தனியாகவும் நம்ம பார்ப்போம் தான். அதுலேயும் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் என்னென்ன மாடல்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம் தான். ஸோ இங்கேயும் நம்ம பார்க்குறதுலே அப்படியே ஒவ்வொன்றும் வரும். நம்ம இதில் ஸ்கிப் பண்ணி போகிறதுனால நம்ம ஒரு முழுமையாக பார்த்தோங்கிற ஒரு ஃபீல் இருக்காது. அதனால தான் ஸ்கூல் புக்கில் இருக்க சம்மா இருந்தாலும் இதை அப்படியே நம்ம ரேண்டமாக பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அப்படியே ரெகுலராக பார்த்துட்டு வரலாம். 6க்கும் 9க்குள்ள எல்சிஎம் என்ன, மீசிமா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம டானாவத்தல் கண்டுபிடிக்கலாம் தான். ஓகேவா? இப்போது நான் என்ன சொல்லியிருக்கேன், அந்த ஒரு ட்ரிக்கு நான் சொல்லியிருக்கேன். நான் மனக்கணக்காகவே ட்ரை பண்ணுறது. பெரிய நம்பர் எடுத்துக்குவோம். பெரிய நம்பரோட மடங்கில் இந்த சின்ன நம்பரோட மடங்கில் இந்த 6 9 வருமா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். வரல. அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறோம், இந்த 9ஐ 2ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். என்ன வரும்? 18ன்னு வரும். இந்த 18 6ஓட மடங்களே வரும், 9ஓட மடங்களே வரும். ஸோ அப்போது இதோட மீச்சிமா அப்படிங்கிறது 18 தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ இதுக்கு நான் மனக்கணக்காகவே ப்ராக்டிஸ் பண்ணிடலாம் தான். உங்களுக்கு புரியணுங்கிறக்காண்டி நான் எழுதி உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, நீங்களும் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னாவே இருக்கையிலே 6 9 நம்ம பார்த்ததுல இருக்கையிலே பெரிய நம்பர் என்ன 9. 9ல் நம்ம 9 அப்படிங்கிறது இந்த 6ஓட மடங்கில் வருமா? வராது. அப்போ என்ன பண்ணுறோம், அந்த 9ஐ டபுள் பண்ணுறோம், 18ன்னு வரும். 18ங்கிறது 6ஓட மடங்களே வரும். 6 × 3 18. அப்போ 18 தான் அதுக்கான எல்சிஎம். ஓகேவா? இதுக்கு என்னது நம்ம போய் பேப்பர் பேனா வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஓகேவா? ஸோ இது ஒன்று. அதே போல் நம்ம எக்ஸாம் காலில் இருந்தோம் அப்படின்னா இதுக்கும் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுற அளவுக்கு ஆயிரும். ஓகேவா? 6 9 எடுத்து நம்ம பின்னாடி எழுதி அதுக்கு என்ன எல்சிஎம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குற அளவுக்கு ஆகும். அங்கே டைம் வேஸ்ட் ஆகும். ஓகே, ஸோ எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு நம்ம டைம் சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத இங்கே நான் கிளியராக சொல்லிடுவேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம்.
ஸோ இந்த கொஸ்டினுக்கு நீங்களே உங்களால் ஆன்சர் கண்டுபிடிச்ச முடியும். என்ன, இப்போ இங்கே 8 12ன்னு இருக்குது. இதுக்கும் எல்சிஎம் கேட்குறாங்க. ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுறோம், பெரிய நம்பர் எடுத்துக்கிறோம். பெரிய நம்பர் வந்து இந்த சின்ன நம்பரோட மடங்கில் அந்த பெரிய நம்பர் வராது. அதனால் இதை டபுள் பண்ணிக்கிறோம். என்ன வரும், 24 அப்படிங்கிற வரும். 8ஓட மடங்கில் 24 வரும். ஆன்சர் இதுதான். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ நம்ம பார்த்துருக்க அந்த ட்ரிக்கை அழகாக இங்கே நம்ம யூஸ் பண்ணலாம். நீங்கள் டானாவத்தில் போகிறதாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். போக போக அதில் இம்ப்ரூவ்மெண்ட் வரணும். ஓகேவா? ஸோ நான் அதை பண்ண வேணாம் அப்படின்னு நான் சொல்லலை. தாராளமாக பண்ணலாம். ஆர்வத்தோடு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் ரொம்ப சிம்பிளானதான். 5வது கொஸ்டின். நீங்களே கமெண்ட்டில் பதில் சொல்லுங்கள். 10 15 ஆகிய எண்களின் மீசிமா என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நீங்கள் டானாவத்துன்னு இல்லாமல் பார்த்த உடனே நீங்கள் கொஸ்டினை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஆன்சர் இது வந்துடணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடணும். ஓகே, அந்த ஆப்ஷனை நீங்கள் தேடி நோட் பண்ணிடுங்க. ரொம்ப சிம்பிளானது, அதுக்கு ரெஸ்க்குங்கிறதே இல்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 6வது கொஸ்டின். 14 12 ஆகிய எண்களின் மீசிமா காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எல்சிஎம் வேல்யூ கேட்டிருக்காங்க. இப்போ 14 நம்ம நோட் பண்ணுறோம். அடுத்து 12. இதில் நீங்கள் நம்பர்ஸ் உங்களுக்கு ஓரளவுக்கு கஷ்டமாக இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் டானாவத்தில் நீங்கள் நோட் பண்ணலாம். ஆனால் என்ன ட்ரிக்கு, 14ஓட இப்போ இந்த வேல்யூ நம்ம பார்க்குறோம். என்னென்ன வரும், 24 வரும், 36 வரும், 48 வரும், அதுக்கப்புறம் 60 வரும், நெக்ஸ்ட்டு 72 84 இந்த மாதிரி தான் போய்கிட்டே இருக்கும். நீங்கள் வாய்ப்பாடு அப்படிங்கிறதும் இங்கே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே போல் இங்கே 14, அடுத்தது என்ன 28, நெக்ஸ்ட்டு 42, அடுத்தது 56, நெக்ஸ்ட்டு 14 நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 70, நெக்ஸ்ட்டு 84 இந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு இந்த நேரங்களில் இது உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, ஆனால் ஓப்பனாக தான் நான் சொல்கிறேன். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்கே டானாவத்தை நம்ம நோட் பண்ணிக்கலாம். இதில் வேற எங்கே இதுக்கப்புறம் நம்ம டிவைட் பண்ண முடியாது. அப்போ டேரெக்டாக நம்ம மல்டிபிள் பண்ணிடலாம். என்ன வரும், 7 6 42, 42 × 2 84. அப்போ 84 தான் அதற்கான எல்சிஎம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 7வது கொஸ்டின் பாருங்க. 6 20ன் மீச்சிறு பொது மடங்கு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், 6 20ன்னு எடுத்துக்கிறோம். பெரிய நம்பர் 20 வந்துருச்சு. இப்போது இங்கே 20 6ஓட மடங்கில் 20 வராது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 20 டபுள் பண்ணுறோம், 40 வந்துட்டு 6ஓட மடங்கில் வராது. அதுக்கடுத்து என்ன பண்ணுறேன், 60 இந்த 6ஓட மடங்கில் வரும். அப்போ 60 அதற்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ நான் அந்த பேசிக் சொல்லி கொடுத்ததை எந்த அளவுக்கு யார் முழுமையாக கவனிச்சிருக்காங்களோ கண்டிப்பாக இந்த பார்ட்டுங்கிறது உங்களுக்கு ரொம்ப முக்கியம், ஈஸியாக புரியும். இன்கேஸ் நீங்கள் அந்த பார்ட்டை நீங்கள் சரியாக பார்க்காமட்டீங்கன்னா அதை நீங்கள் நல்லா தெளிவாக பாருங்கள். நான் இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் அதை நான் பின் பண்ணுறேன், நீங்கள் அதை பார்த்துக்கலாம். அதே போல் நம்மளோட பிளேலிஸ்ட்லாம் இருக்குது, நீங்கள் பாருங்கள். என்ன டவுட் இருந்தாலும் கேட்கலாம். இனி போக போக நம்ம மனக்கணக்குக்கான ப்ராக்டிஸ் நம்ம பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியானது தான். ஸோ இதுவும் ஈஸியானதான். நீங்கள் டானாவத்தல் தாராளமாக நீங்கள் போடலாம். நான் அதை அவாய்ட் பண்ணவே கிடையாது. நீங்கள் டானாவத்தல் போட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நீ ஃபாஸ்ட்டாக போக நான் ஃபாஸ்ட்டாக நான் சொல்லுவேன். இருந்தாலும் நான் அவசரப்பட மாட்டேன். நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்ததுங்கிறனால அந்த ட்ரிக்கை நான் இங்கே அப்ளை பண்ணுறேன். இன்கேஸ் நான் அந்த ட்ரிக்கை சொல்லலை அப்படின்னா அதை நல்லா தெளிவாக சொல்லிட்டு தான் நான் அடுத்தே நான் பண்ணுவேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 8வது கொஸ்டின் பாருங்கள். 15 25 75 ஆகிய எண்களின் மீசிமா காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ 15 25 75. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், பெரிய நம்பர் கொடுத்துருக்க நம்பர்லேயே பெரிய நம்பர் 75 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். இதில் 15ஓட மடங்கில் 75 வருமா, கண்டிப்பாக வரும். ஏன்னா 15 × 5 75 தான். அதே போல் 25ஓட மடங்குலையும் அந்த 75 வரும். என்ன, 25 × 3 75. வேலை முடிஞ்சா? இதோட எல்சிஎம் இந்த 75 தான். ரிஸ்கே இல்லை, நம்ம டானாவத்தல் போடணும்னு அவசியம் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டின் நீங்கள் கவனிங்க. இந்த கொஸ்டினில் ஒரு ட்ரிக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. 148 185 என்ற எண்களின் மீச்சிறு பொது மடங்கு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு வழக்கமாக என்ன தோணும், ரைட்டு எல்சிஎம் கேட்டாங்க, டானாவத்தை நம்ம போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டானாவத்தை போட்டு அது எவ்வளோ வந்தாலுமே அடுத்தடுத்து நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம். அதை மல்டிபிள் பண்ணுவோம், ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கும் தான், இல்லைன்னு சொல்லலை. இப்போ நான் சொல்லக்கூடிய ட்ரிக்கை நல்லா மைண்டில் வைங்க. நம்பரோட நேச்சரை புரிஞ்சுக்கிட்டு அதில் உள்ள நுணுக்கங்களை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ 148ங்கிற ஒரு நம்பர், அடுத்து 185 அப்படிங்கிற ஒரு நம்பர். இப்போது எல்சிஎம் அப்படிங்கிறபோது இந்த 2 நம்பரில் பெரிய நம்பர் என்னவோ அந்த வேல்யூவோ அல்லது அதோட மடங்கோ ஆன்சராக வரலாம். அப்படி தானே? இப்போ இங்கே கவனிங்க, 185 இதில் பெரிய நம்பர். இந்த 148ல் 185 அந்த மடங்கு வராது.
அதனால நம்ம இதை அடுத்தடுத்த நம்பராக நம்ம பார்க்குறோம். 185ஓட மடங்கு, அதாவது லாஸ்ட்டில் 5ன்னு முடியுதுன்னா அதோட மடங்கு எப்பயுமே என்ன இருக்கும்? 0 5 0 5 இப்படியே தான் முடியும். ஓகேவா? இப்போ இந்த நம்பரோட நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஒரு ஈவன் நம்பர் வந்துச்சு அப்படின்னாவே, அப்போ லாஸ்ட்டில் 8ன்னு இருக்கா, ஒரு ஈவன் நம்பர்னு வந்துருச்சு அப்படின்னாவே இந்த ஈவன் நம்பரும் இந்த 5ன்னு முடிகிற நம்பரும் எப்போ ஒன்று சேரும், எப்போ சேமாக மாறும்? இந்த 0ன்னு வர இடத்துல மட்டும்தான் ஒன்று சேரும். ஏன்னா 5ன்னு இருந்துச்சு அப்படின்னா ஈவன் நம்பர் எப்பயுமே 5ஆல முடியாது. ஓகேவா? அப்போது இந்த இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஈவன் நம்பர் 5ஆல முடியாது, ஒரு 0வில் தான் முடியும். அப்போ அந்த 5ஐயும் ஈவன் நம்பரையும் நம்ம ஈக்குவலாக மாற்றணும் அப்படின்னா ஒரு 0வால் தான் முடியும். அப்போது நீங்கள் என்ன பண்ணலாம்? தாராளமாக இந்த 148ங்கிறது எப்போ 0 வருங்கிறத நீங்கள் யோசிக்கலாம். இப்போ நம்மளுக்கு என்ன வரும்? 8 × 5 யூனிட் டிஜிட்டை நம்ம பார்க்கணும். 8 × 5 தான் வந்து நம்மளுக்கு 40ன்னு 0 வரும். அதை தான் நம்ம செக் பண்ணோம். இப்போ நீங்கள் பாருங்கள், 8 5 40க்கு 0, பேலன்ஸ் 4. அடுத்து 5 20, 20 + 4 என்ன? 24, 24க்கு 4, பேலன்ஸ் 2. அடுத்து 1 5 5 + 2 7. ஓகே, 740ங்கிறது தான் அந்த ரவுண்டாக வரக்கூடிய நம்பர். ஆப்ஷனில் பார்க்கும்போதே நம்மளுக்கு தெளிவாக தெரியுது, ஆப்ஷன் சி தான் அந்த 740ன்னு இருக்குது. இதுக்கப்புறம் ஒருவேளை ரவுண்ட் ஆஃப் ஆகணும் அப்படின்னா இந்த 5க்கு பதிலாக 10ங்கிறத மல்டிபிள் பண்ணாவோ அல்லது 15ன்னு மல்டிபிள் பண்ணாவோ தான் நம்பர் வரும். ஆனால் அது அதை விட பெரிய நம்பர். இங்கே 740 விட பெரிய நம்பர். ஆப்ஷனில் அந்த மாதிரி பெரிய நம்பரே இருக்காது. அப்போது ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சருங்கிறத செக் பண்ணிடலாம். சார் என்னங்க சார், இதுக்கு முன்னாடி அந்த பெரிய நம்பர் எடுத்து அதோட மடங்கு இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்க, இப்போ என்னமோ புதுசாக சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் யோசித்தீங்கன்னா, இப்போ நம்பரோட நேச்சரை நம்ம புரிஞ்சுக்கிறோம். எல்லாமே தானாவத்தல் போட்டால் ஆன்சர் கிடைக்கும் தான், இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் அது நோட் பண்ணிடலாம். அதே போல் பார்த்த செகண்ட் ஒரே ஒரு ஸ்டெப்பு தான். நம்ம கண்ணுக்கு 5ங்கிற ஒரு நம்பர் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு ஈவன் நம்பர் இருக்குது. கண்டிப்பாக இதுக்கு பொதுவான ஒரு மடங்கு எல்சிஎம் அப்படிங்கிறது லாஸ்ட்டில் 0ன்னு முடிகிறது தான். அப்போ 8ஓட எதை மல்டிபிள் பண்ணால் 0 ஆகும்? 5 மல்டிபிள் பண்ணால் 0 ஆகும். ஃபர்ஸ்ட் நம்பர் நான் மல்டிபிள் பண்ணி பார்க்குறேன். 740 ஆப்ஷனில் இருக்குது. அதுதான் அதற்கான ஆன்சர். வேலை முடிஞ்சா? ஸோ எதையுமே நான் செக் பண்ணல, ஒரே ஸ்டெப்பு தான். ஈஸியாக நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரிக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உங்களோட மைண்டை வந்து பெரிய ஒர்க்காக இருக்குமோன்ட்டு நினச்சிக்கிட்டு இருக்க இடத்துல ஈஸியாக சிம்பிளாக மாற்றக்கூடிய ட்ரிக்கு தான் அது. நல்லா தெளிவாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ட்ரிக்குமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எதிர்பாராத நேரங்களில் நிறையா இடங்கள்ல இந்த மாதிரி ட்ரிக்லாம் உங்களுக்கு நல்ல டைம் சேவ் பண்ணி கொடுக்கும். ஸோ நல்லா கற்றுக்கோங்க. நீங்கள் நல்லா லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவு பண்ணலாம். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது ஒரு என்கரேஜாக இருக்கும். நல்லா நீங்கள் பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ என்ன ஃபீட்பேக்காக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 156 மற்றும் 124 ஆகிய எண்களின் மீசிமா காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுலையும் ஒரு ட்ரிக் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. என்ன அப்படிங்கிற பாருங்க. ஸோ இந்த நம்பருக்கு, ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 5 அப்படிங்கிற ஒரு நம்பரும் ஒரு ஈவன் நம்பர் வந்துச்சு. அப்போ லாஸ்ட்டில் 0 வந்தால் தான் அது கரெக்டாக ஈக்குவலாக வரும் அப்படின்னு சொன்னாங்க சார். அப்போது அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணோம். இங்கே அந்த மாதிரி வரல. என்ன பண்ணுறேங்க சார் அப்படின்னா, நீங்கள் தானாவத்திலே நீங்கள் நோட் பண்ணலாம். 156 124. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 2ஆல் தான் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஓகே, 2ஆல் டிவைட் பண்ணோம். இங்கே என்ன வரும்? 7, அதுக்கப்புறம் 8ன்னு வரும். இங்கே 6 2 62 வரும். அடுத்து நம்ம 2ஆல் டிவைட் பண்ணுறோம். 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்? 3. இங்கே 9ன்னு வரும். பாயிண்ட்னா 9ன்னு வரும். இங்கே 2 3 6 1 3 3. ஓகே, இதுக்கு மேலே நம்ம டிவைட் பண்ண முடியாது. எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்? இதுவும் ப்ரைம் நம்பர், இதுவும் ப்ரைம் நம்பர் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் இது டிவைட் பண்ண முடியாது. இப்போ நம்ம எந்த மல்டிபிள் பண்ண போகிறோம்? எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு 39 31 2 × 2. ஓகேவா? இதை நம்ம முழுசாக மல்டிபிள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் எடுத்தோம் யூனிட் டிஜிட்டை நம்ம செக் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோம் யூனிட் டிஜிட். எப்படி செக் பண்ணலாம்? 2 4 4 × 1 4 4 × 9 36. இப்போ 36 அப்படின்னா லாஸ்ட்டில் 6ன்னு வருதா? அப்போது நமக்கு வரக்கூடிய ரிசல்ட்டு கடைசியில் 6ன்னு தான் முடியணும். இதுதான் இங்கே நம்ம டைம் சேவ் பண்ணக்கூடிய விஷயம். அப்போ இங்கே இடத்துல ஆப்ஷனை கவனிங்க. ஆப்ஷன் பி மட்டும்தான் லாஸ்ட்டில் 6ன்னு முடியுது. அப்போ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இந்த 4836 கிடைக்கும். ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர். அப்போது நம்ம நார்மல் ஸ்டெப்பே பண்ணாலும் எந்த இடத்துல நம்மளால் கரெக்டான ஆன்சரை கெஸ் பண்ண முடியுமோ அந்த இடத்துல நிப்பாட்டி ஆன்சரை நோட் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டினுக்கு வந்துடணும். அதவே நம்ம இல்லை நான் முழுசாக கண்டுபிடிச்சிட்டு தான் நான் வருவேன் அப்படின்ட்டு நம்ம அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. அப்படி உட்காந்து அப்படின்னா கடைசி வரைக்கும் நம்ம எக்ஸாம்களில் உட்காந்துட்டே இருக்க முடியும். போஸ்டிங் சேரில் உட்கார முடியாது. ஓகேவா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க 11வது கொஸ்டின் 18 மற்றும் 30 என்ற எண்ணில் மீபோகா மற்றும் மீசிமா இவற்றின் விகிதம் காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரெண்டுமே கேட்டிருக்காங்க, எல்சிஎம் அண்ட் ஹச்சிஎஃப் இந்த ரெண்டுமே கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் டானாவத்தில் போடுங்க. இப்போ இங்கே 18 அடுத்து 30, ஏன்னா அட்டண்டயத்தில் நம்ம ரெண்டுமே கண்டுபிடிக்கலாம் தான். ஆறு சின்ன நம்பர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ட்ரிக்கை யூஸ் பண்ணுவோம் தான், இல்லைன்னு சொல்லலாம். இங்கேயுமே நம்ம ட்ரிக்கை யூஸ் பண்ணலாம், பார்த்துக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டானாவத்துங்கிற போது ஃபர்ஸ்ட் நான் 2ஆல் நான் டிவைட் பண்ணுறேன். 2ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன, இங்கே 9ன்னு வரும், இங்கே 15ன்னு வரும். அதுக்கு அடுத்தது இதை நான் 3ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போ 3 9ன்னு வரும், 5 15ன்னு வரும். ஸோ இதுக்கு மேலே என்ன பண்ண முடியாது, நம்ம காமனாக டிவைட் பண்ண முடியாது. இதுலேருந்தே நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், ஹச்சிஎஃப் அப்படிங்கிறது இந்த 2 நம்பர் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும், 2 × 3. ஓகேவா. அதுக்கு அடுத்தது எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன, இது எல்லாம் சேர்த்து தானே 2 × 3 × 3 × 5. ஸோ இங்கே தான் ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா மறுபடியும் மல்டிபிள் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். சார் என்னங்க சார் சொல்கிறீங்க, ஒன்றும் புரியலை. இங்கே என்ன அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன், இந்த 2 3 இங்கே வருதா, ஸோ இதை நான் அடிச்சிடுறேன். இப்போ இங்கே இடத்துல 1 தான் இருக்குது. ஓகேவா. அதே போல் இங்கே காமனாக 2 இருந்துச்சா, அதையும் நான் அடிச்சிடறேன். இங்கே என்ன இருக்குது, 3 × 5 என்ன 15. அப்போது 1:15 அதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் இங்கேயும் நம்ம ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் சேவ் பண்ணுறோம். ஓகேவா. இன்கேஸ் நீங்கள் இதை அடிக்காமல் விட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, என்ன ஆன்சர் பண்ணுவோம், ரைட் 2 × 3 6 தான் இதோட ஹச்சிஎஃப், 6 தான் இதோட ஹச்சிஎஃப் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. இங்கே அழகாக நோட் பண்ணுவீங்க. என்ன நோட் பண்ணுவீங்க, 6ன்ட்டு. அடுத்து இது எல்லாத்தையும் கூட்டுவீங்க. சின்ன நம்பர் இருந்துச்சு, ஃபாஸ்ட்டாக ஒரே நேரத்தில் கண்டுபிடிச்சிட்டிங்க. இங்கே 2 3 6 6 3 18 12 × 5 90 அப்படிங்கிறத இந்த இடத்துல நோட் பண்ணுவீங்க. இதுவும் டைம் வேஸ்ட்டு. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுவோம், இதை நம்ம எது காமனாக வருது, அப்போ 1 6 6, இங்கேயும் 1 6 6 போட்டு பேலன்ஸ் 3 30 5 30. அப்போது இங்கே தான் நம்ம ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போது இதை மல்டிபிள் பண்ண டைமும் வேஸ்ட்டு, மறுபடியும் இதை சுருக்கிற டைமும் வேஸ்ட்டு. புரியுதுங்களா. நம்ம இன்னும் வந்துட்டு சின்ன பிள்ளையாகவே இருக்கக்கூடாது, மல்டிபிள் பண்ணிக்கிட்டே தான் நான் இருப்பேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. எந்த நேரத்தில் நம்ம எந்த மாதிரி ட்ரிக்கை யூஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல யூஸ் பண்ணி ஆன்சர் நம்ம ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகே. நம்ம வேலைக்காண்டு உட்காந்துட்டு இருக்கோம், நம்ம ஸ்டெப் மார்க் கிடையாது. ஓகே. அதனால அந்த இடத்துல நம்ம குயிக்காக ஆன்சர் கண்டுபிடிச்சு போகணும். இந்த நுணுக்கத்தை கூட நிறைய பேர் இன்னும் கவனிக்காமல் இருப்பாங்க. அப்போ கடைசி வரைக்கும் மல்டிபிள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, மல்டிபிள் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை சுருக்குவாங்க. அதுவே பெரிய ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஓகே. அது பழக்கமாகிடுச்சு, அப்படியே ஸ்கூல்ல இருந்தே அப்படியே பழக்கப்படுத்திட்டாங்க. ஓகேவா. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நான் சொன்ன இந்த மெத்தடு, இப்போ இங்கே 2 × 3 தான் மல்டிபிள் பண்ணுறோம். அங்கே எல்சிஎம்க்கு எதை தான் மல்டிபிள் பண்ண போகிறோம், 2 3 3 5 இதுதான் மல்டிபிள் பண்ண போகிறோம். எது காமனாக வருதோ இப்போயே கேன்சல் பண்ணிடாமே. கேன்சல் பண்ணிட்டோம்னா டைரெக்டாக ஒரே ஸ்டெப்லேயே நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு இந்த மாதிரி மெத்தட்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸ் நீங்கள் பார்க்கும்போது அழகாக 5 செகண்ட் 10 செகண்ட் நீங்கள் சேவ் பண்ணுவீங்க. அது மூலமாக உங்களுக்கு நிறையா டைம் ஃபாஸ்ட்டாக நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு அடுத்தடுத்தது எந்த நம்ம பாயிண்ட்டை நம்ம நிதானமாக கவனிக்க வேண்டிய பாயிண்ட் இருக்கோ அங்கே நீங்கள் நிதானமாக பார்த்து ஆன்சர் கண்டுபிடிப்பீங்க. ஓகேவா. ஸோ நீங்கள் இந்த இடத்துல இருந்து இத்தனை நாளாக நம்ம என்னென்னலாம் மிஸ்டேக் பண்ணியிருக்கோங்கிறத நீங்கள் ரியலைஸ் பண்ணியிருக்கணும். நீங்கள் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்களோ தாராளமாக, என்ன நீங்கள் கற்றுக்குறீங்களோ தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம், மற்ற ஃப்ரெண்ட்ஸும் அவங்க பார்க்கட்டும். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வேண்டி தான் அதை நான் முழுக்க நான் சொல்கிறேன் எல்லாமே. ஸோ நீங்கள் நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எந்த அளவுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து முழுசாக நீங்கள் பார்க்குறீங்களோ அதுதான் என்னோட எனர்ஜி. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதை பார்க்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 12வது கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் தான். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம். என்ன அப்படின்னா 6 8 12 இதுக்கான மிகச்சிறிய வகுப்படக்கூடிய மிகச்சிறிய ஈரலக்க எண் கேட்குறாங்க. அப்போ இந்த மாதிரி கேட்டாலும் நம்ம என்ன தான் கண்டுபிடிக்க போகிறோம், இந்த 6 8 12 இதுக்கான எல்சிஎம் தான் கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம எல்சிஎம்க்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருங்க. பார்த்த உடனே ஆன்சர் கண்டுபிடிச்சிங்க. இப்போலாம் ஆப்ஷன் இருக்குமா அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் யோசிப்பீங்க, பார்த்த செகண்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகேவா. ஸோ இதுக்கான ஆன்சர் நீங்கள் நோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நான் எப்போயுமே உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறதா நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நான் ஹோம்ஒர்க் கொடுப்பேன். ஸோ அதை கரெக்டாக யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 13வது கொஸ்டினும் ரொம்ப சிம்பிளானதான், இதே ஃபார்மெட் தான்.
ரொம்ப சிம்பிளாகவே நான் சொல்லிடுறேன். 30, 40, 60. ஓகேவா? பெரிய நம்பர் எடுத்துக்கிறோம் 60. இந்த வேல்யூ 60ங்கிறது 40ஓட மடங்குல வராது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், 60 நான் டபுள் பண்ணுறேன். என்ன வரும்? 120ன்னு வரும். 120 30ஓட மடங்களே வரும், 40ஓட மடங்களே வரும். ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. 120 அப்படி தான் இதற்கான ஆன்சர் அப்படிங்கிறது. ஸோ இதே போல நீங்கள் பார்த்த செகண்டில் மற்றதும் நான் சொன்ன ஹோம்ஒர்க் கொஸ்டின் ஈஸியாக நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். பார்த்துக்கிட்டு இருக்கும்போது உடனே நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 26, 39 மற்றும் 52 இதற்கான மீசிமா என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 26, 39, 52. இப்போ இந்த நம்பரை நீங்கள் நல்லா கவனிங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சின்ன நம்பர் 26, இதோட அப்படியே டபுள் தான் 52. அப்போ இந்த 52க்குள்ள 26 அடங்கிருச்சுல. அப்போ நம்ம இதை பற்றி யோசிக்க தேவையில்லை. இப்போ இது ரெண்டை மட்டும்தான் நம்ம கவனிக்கணும். ஓகேவா? எந்த ரெண்டு நம்பர்? 39 அதுக்கப்புறம் 52. எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதா என்ன? பெரிய நம்பர் எடுத்துக்கணும். பெரிய நம்பரோட மடங்கை நீங்கள் கவனிங்க. இப்போ பெரிய நம்பர் ஆப்ஷனில் இல்லை, 39ம் அந்த மடங்கில் வராது. பெரிய நம்பர் அப்படியே நான் டபுள் பண்ணுறேன். என்ன வரும்? 104 அப்படிங்கிற வரும். 104ங்கிறதும் ஆப்ஷனில் இல்லை. அப்போ அடுத்து நான் என்ன பண்ணுறேன், இந்த வேல்யூவை இப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணேன். அதே இது இந்த வேல்யூவை நான் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 3 6, அடுத்து 2 10. ஓகேவா? ஸோ சாரி, 2 3 6, 3 15, 156 அப்படிங்கிற கிடைக்குதா? 156 ஆப்ஷனில் இருக்குது. அதே போல் இந்த வேல்யூமே நீங்கள் லாஸ்ட்டில் இருக்க யூனிட் டிஜிட்டை நீங்கள் கவனிக்கணும். 9. இந்த 9ஓட எதை மல்டிபிள் பண்ணால் லாஸ்ட்டில் நம்மளுக்கு 6 கிடைக்குன்னு பார்க்கணும். 9ஓட நம்ம 4 மல்டிபிள் பண்ணலாமா? ஏன்னா 9 4 36. ஏன்னா செக் பண்ணணும். நம்ம அவசரப்பட்டு ஒன்றும் லாஸ்ட் நேரத்தில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா பெரிய நம்பரோட மடங்கை நீங்கள் பார்த்துட்டு ஸோ 156 ஆப்ஷனில் இருக்குது, 156 போட்டுக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் லாஸ்ட்டில் சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த இடத்துல ஓகே நம்மளுக்கு டைம் இருக்குது அப்படின்னா நம்ம கரெக்டாக எக்ஸாக்டாக நம்ம இது ஆன்சர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு 39 × 4 நம்ம செக் பண்ணுறோம். 9 4 36க்கு 6, பேலன்ஸ் 3, முன்னாங்க 12 3 15. இதுவும் 156 வருது. அப்போ ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ மனக்கணக்காகவே நம்ம ட்ரை பண்ணுறோம். ட்ரை பண்ணி ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடறோம். அதை நம்ம செக் பண்ணுறதுக்கு தான் அடுத்த ஸ்டெப் நம்ம பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இந்த ட்ரிக்கு அப்படிங்கிறது நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஈஸியாக மாறிடும். நீங்கள் டானாவுத்தல் போட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இன்னமும் நான் சொல்கிறேன், அது பேசிக் மாடல் தான், நீங்கள் பண்ணலாம். ஆனால் இந்த ட்ரிக்கு உங்களுக்கு ரொம்பவே மனசளவில் நீங்கள் ஒரு எக்ஸாமுக்கு மேக்ஸ் எக்ஸாமுக்கு ரெடி ஆகிறதுக்கு உங்களை தயார்படுத்தும். ஓகே? ஸோ அப்போ இந்த மெத்தடும் நீங்கள் பாருங்கள், நம்பரோட நேச்சரை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதை தான் இங்கே நான் ஒவ்வொரு சம்ஸ்க்கும் ரொம்ப அழுத்தமாகவே நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 15வது கொஸ்டின். 5 6 8 9 மற்றும் 12 மீசிமா காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா வேல்யூ என்ன? 5 6 8 9 12. இப்போது 6ங்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா அந்த 6ஓட மடங்குல 12 வரும். அதனால நம்ம 6 சேர்க்க தேவையில்லை. புரியுதா? இப்போ இதுல இருந்து நீங்க 5 8 9 12 இதுக்கான எல்சிஎம் நீங்க கண்டுபிடிச்சாவே போதும். ஆனா நம்ம எல்சிஎம் இங்க நம்ம பார்க்க போறது இல்லை. இங்கேயும் ஒரு ட்ரிக் யூஸ் பண்ண போறோம். ஸோ மோஸ்ட்லி எல்லா நம்பர்ஸ்லையுமே ஒவ்வொரு ட்ரிக்கு நம்ம ஏதாவது ஒரு ட்ரிக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். ஸோ கண்டிப்பா இங்கே யூஸ் ஆகும். இங்க என்ன ட்ரிக் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி படிச்ச டிவைசபிள் ரூல், அதாவது டிவிசிபிள் ரூல் நம்ம பார்க்குறோம். என்னென்ன டிவிசிபிள் ரூல் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் எல்லாமே நீங்கள் கவனிங்க. 5ன்னு இருந்துச்சுன்னா லாஸ்ட்டில் என்ன இருக்கணும்? 0ல் முடியணும் அல்லது 5ல் முடியணும். ஓகேவா? அடுத்து இங்கே 8 அப்படின்னு இருக்குது. இது ஒரு ஈவன் நம்பர். அப்போ ஈவன் நம்பர்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 0ன்னு தான் முடியணும். அப்போ தான் என்ன ஆகும்? இந்த 5க்குரிய வேல்யூ வரும், 8க்குரிய வேல்யூம் வரும். ஓகேவா? ஸோ இது ஒரு விஷயம். அப்போ அதுல இருந்து இங்கே லாஸ்ட்டில் 0 இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். எல்லாமே இருக்குது. ஸோ அப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். 9ங்கிற டிவைசபிள் ரூல் நான் சொல்லியிருக்கேன்னா, ஸோ இதுதான் மேஜிக் நம்பர் சொல்லியிருக்கேன். இந்த 9க்குரிய டிவிசிபிள் ரூலை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இப்போ இதில் இருந்து நீங்கள் கவனிங்க, எதை கேன்சல் பண்ண முடியும் அப்படிங்கிறத இதில் இருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். 9ஓட டிவிசிபிள் ரூல் என்ன? இதோட கூடுதல், அங்கே கொடுத்துருக்க நம்பரோட கூடுதல் 9 வந்துச்சு அப்படின்னா நம்ம கேன்சல் பண்ணுறோம். இப்போ ஆப்ஷன் ஏவும் 3 + 6 9 வரும்.
அதே போல் ஆப்ஷன் பி 1 + 8 9 வரும். இங்கே 9னே இருக்குது. ஆனால் ஆப்ஷன் டியில் மட்டும் 1 + 2 மட்டும் 3 தான் வருது, 9 வரலை. அதனால இந்த ஆப்ஷன் டி வராது. புரியுதுங்களா? நான் பார்த்த செகண்டை எந்த டிவிசிபிள் ரூல் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் செக் பண்ணுறேன். செக் பண்ணிவிட்டு எது வரும் வராது அப்படிங்கிறத ஆப்ஷனை ஒமிட் பண்ணுறது. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா, நம்ம படிக்கிறது ஒன்று கரெக்டான ஆன்சரை சூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும், ஆர் எது வராது அதை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஓகே, அந்த ரூல் தான் இங்கே நம்ம பார்க்குறோம். 9ங்கிறத நம்ம யூஸ் பண்ணிடுறோம். அதுக்கு அடுத்தது என்ன, 5 இங்கே நம்ம யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் அப்படின்னா எல்லாமே 0ல் முடியுது. இப்போ 8ஓட டிவிசிபிள் ரூல் என்ன, லாஸ்ட் 3 டிஜிட்டை நம்ம 8ஆல் டிவைட் பண்ணுறோம். முழுசாக டிவைட் ஆனிச்சுன்னா டிவைட் ஆகும். இப்போ நீங்கள் ஆப்ஷன் சியை கவனிங்க, 90 தான் இருக்குது. இதை 8ஆல் டிவைட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு டைம் மீதி வந்து 10 இருக்குது. அப்போ முழுசாக இது டிவைட் ஆகலை. அப்போ ஆப்ஷன் சி வராதுங்கிறதுல இருந்து தெரிஞ்சிருச்சா? அடுத்து ஆப்ஷன் பி 180, இதையும் நம்ம 8ஆல் டிவைட் பண்ணுறோம். 1 8 8, இங்கே 2 16, 2 16, பேலன்ஸ் 2 தான் வருது. அப்போ 20 அப்படிங்கிற போது 8ஆல் முழுசாக டிவைட் ஆகலை, மீதி வருது. அப்போ ஆப்ஷன் பியும் இல்லை. ஸோ 3 ஆப்ஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அப்போது நம்ம ஆப்ஷன் ஏவை எந்த ஒர்க் அவுட்டும் பண்ணாமல் ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர் நம்ம சொல்லலாம். இன்கேஸ் நீங்கள் ஆப்ஷன் ஏ தான் ஃபஸ்ட் ஒருத்தோன்னு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். ஏன் நான் 90, அதுக்கப்புறம் 180, அதுக்கப்புறம் 360 போனேன் அப்படின்னா நீங்கள் அந்த மீசிமா அப்படிங்கிற அந்த வேர்டில் நீங்கள் மீனிங் புரிஞ்சுக்கணும். இருக்கிறதுலையே சிறிய வேல்யூலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஆப்ஷன் கொடுத்துருக்கிறதுலே சிறிய மடங்குலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட் நான் 120ங்கிறது எதனால கேன்சல் பண்ணேன், 9ங்கிற டிவைசபிள் ரூலை வச்சு நான் கேன்சல் பண்ணுறேன். அடுத்து நான் என்ன பண்ணுறேன், அதுக்கடுத்து சின்ன ஒரு மடங்கு எடுத்திருக்கேன். இந்த 90க்கு தான் நான் 8ங்கிற டிவைசபிள் ரூலை அப்ளை பண்ணேன். அப்போ இது வரலை. அதுக்கடுத்து உள்ள பெரிய நம்பர் என்ன, 180. இப்போது நான் இது வரலை அப்படிங்கிற போது தான் அடுத்த ஆப்ஷனை இட்ஸ் ஓகே இதுதான் அப்படிங்கிறத நான் ஃபைனல் பண்ணியாச்சு. புரியுதுங்களா? ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மெத்தட்லேயே 100% கரெக்டான ஆன்சர் வரக்கூடிய மெத்தட் அந்த வழியில் நீங்கள் போயிடணும். ஓகேவா? நீங்கள் ஒன்று 360 எல்லாமே டிவைட் ஆனிச்சுனாலுமே கூட உங்களுக்கு முதல்ல டவுட் வரும். அப்போ மற்ற ஆப்ஷன்லாம் இருக்கே அதெல்லாம் டிவைட் ஆகுமா, நம்ம தப்பான ஆன்சரை சூஸ் பண்ணிடுறோமா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். அதையும் நம்ம செக் பண்ணி ஆகணுமே அப்படிங்கிற அளவுக்கு போகும். ஸோ அப்போ இதுனா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. சிறிய மடங்குலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். சிறிய மடங்கு கரெக்டாக வரலை அப்படிங்கிற போது தான் அதுக்கடுத்து பெரிய நம்பர் போகிறோம். இந்த பாயிண்ட்டு நீங்கள் பின்னாடியும் நிறைய இடங்களில் நீங்கள் பார்ப்பீங்க. நான் உங்களுக்கு சொல்லித் தருவேன், தெளிவாக உங்களால் புரிஞ்சுக்க முடியும். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த கொஸ்டின் பாருங்கள். இது இன்னும் நல்லா நான் போன ப்ராப்ளம் சொன்னதை விட இன்னும் நல்லா கிளியராக புரிய ஆரம்பிச்சிடும். 16வது கொஸ்டின் தான். 8, 15, 24 மற்றும் 72 இதோட மீசிமா என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எல்சிஎம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது என்ன, இங்கே கொடுத்துருக்கிறதுல எது 9ஓட மடங்கா அப்படிங்கிறத நம்ம கவனிக்கிறோம். 72 9ஓட மடங்கு தானே. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 9ஓட டிவிசிபிள் ரூல் யூஸ் பண்ணலாம். அப்போது இங்கே என்ன வரும், 735 பார்த்த உடனே கேன்சல் பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா 8ங்கிறது ஒரு ஈவன் நம்பர். அதே போல் பார்த்தோம் அப்படின்னா 24 அப்படிங்கிறதும் ஒரு ஈவன் நம்பர். இதோட மடங்குலாம் என்ன ஆகும், ஒரு ஈவன் நம்பராகவே தான் இருக்கும். கண்டிப்பாக ஒரு ஒத்தப்பட நம்பராக இருக்காது, ஆட் நம்பராக முடியாது. அதனால் இந்த ஆப்ஷன் டி வராது. பார்த்த உடனே நீங்கள் ரிஜெக்ட் பண்ணி கேன்சல் பண்ணி அழகாக நீங்கள் அந்த டிவிசிபிள் ரூலை யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இப்போ இதுக்கு அடுத்தது நான் என்ன பண்ணுறேன், 350 தான் இதுக்கு அடுத்து இருக்கிறதுலே சின்ன நம்பர். அப்போ நான் இதை சூஸ் பண்ணுறேன். 72 அப்படிங்கிற 9ஓட டிவிசிபிள் ரூல் யூஸ் பண்ணுறோமா, 3 + 5 எத்தனை, 8 தான் வருது. அப்போது இது 9 வராதனால இது ஆன்சராக வராது. ஓகேவா? ஸோ டிவிசிபிள் ரூல் எந்த அளவுக்கு நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத நான் அப்பயும் நான் சொன்னேன். அதை நீங்கள் புரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதோட வேல்யூ உங்களுக்கு இப்போ தெரியும். ஓகேவா? ஸோ இப்போ இதுவும் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிடலாம். எந்த ஒர்க் அவுட்டுமே நீங்கள் பண்ணலை, ஜஸ்ட்டு பார்த்த உடனே என்னென்ன டிவிசிபிள் ரூல் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறீங்க, கெஸ் பண்ணுறீங்க. இப்போ 9ங்கிற ஒரு மேஜிக் நம்பர் நான் சொன்னேன்னா அதுவே மோஸ்ட்லி நிறைய இடத்துல வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ இங்கே யூஸ் பண்ணுறோம். 2 ஆப்ஷன் அவுட் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ மீதி இருக்கிறது 2. இதில் ஆப்ஷன் பியோ சியோ சூஸ் பண்ணோம் அப்படின்னா 350க்கு அடுத்து உள்ள பெரிய நம்பர் என்ன, 360 தான். இதைத்தான் நீங்கள் யோசிக்கணும். நீங்கள் 720 போயிடக்கூடாது, 360.
ஓகேவா. இப்போ இது 9ஓட டிவைசபிள் ரூலும் இங்கே வரும். ஏன்னா 3 + 6 9 தானே. அப்போ 72ஆல இது டிவைட் ஆகும். அதுக்கு அடுத்தது இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா 8ஓட டிவிசபிள் ரூல் யூஸ் பண்ணலாம். என்ன லாஸ்ட் 3 டிஜிட் தானே, இருக்கே 3 டிஜிட் தான். 8ஆல் டிவைட் பண்ணோம்னா இங்கே 4ன்னு வரும், பேலன்ஸ் 2 40 32ல் 36ல் 32 போனுச்சுன்னா பேலன்ஸ் 4 40ன்னு வரும், அங்கேயும் வருது. அப்போ கம்ப்ளீட்டாக 8ஆல் டிவைட் ஆகுது. அப்போ 8ஓட டிவிசபிள் ரூலும் இங்கே மேட்ச் ஆகுது. அதுக்கடுத்து 15ன்னு பார்க்கலாம்னா லாஸ்ட்டில் 0 இருக்குது. அப்போ 15ங்கிறது இங்கே ஒர்க் ஆகுது. இப்போ நீங்கள் 24 அப்படிங்கிறம்போது 6 × 4 இதுவும் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேவா. அப்போ 12 அப்படின்னு எடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ 6 × 4ங்கிறது 6ஓடது ஆல்ரெடி நம்ம பார்த்துக்கிட்டு வந்தோம், 3 2 தான். ஈவன் நம்பர் இருக்குது, 9ஆல் டிவைட் ஆகுது. இதெல்லாம் செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. 4 அப்படிங்கிறது லாஸ்ட் 2 டிஜிட் பார்க்குறோம், 60, அதுவும் அதில் டிவைட் ஆகுது. அப்போ 360ங்கிற நம்பரே இது எல்லாத்துலேயும் டிவைட் ஆகுது. ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் சூஸ் பண்ணலாம். ஸோ சார் இவ்வளோ ஒர்க் இருக்குங்க சார் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கலாம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால உங்களுக்கு இவ்வளோ டைம் ஆகுது. நீங்கள் டிவிசபிள் ரூலை நல்லா புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுமே உங்களுக்கு நேச்சர் புரிஞ்சிடும். இப்போ 6 அப்படிங்கிறது 2ஆலையும் 3ஆலையும், 3 வந்துட்டு 9க்கு மேட்ச் ஆன்ஸ் அப்படின்னாவே 3ங்கிற டிவைசபிள் ரூலும் ஒர்க் ஆயிரும். அப்போ நம்மளுக்கு அது பிரச்சனை இல்லை, நம்ம தனியாக ஒர்க் அவுட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா. ஸோ இந்த ஒரு பாயிண்ட் என்ன பார்த்த செகண்ட்லேயே என்னென்ன ஆன்சர் வரும் எது வராதுங்கிறத செலக்டட் ரிஜெக்டட் கான்செப்ட்ல ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் பாருங்க, 17வது. பார்த்த செகண்ட்ல ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். நம்ம டிவைசபிள் ரூலை யூஸ் பண்ணி தான் எல்சிஎம் அண்ட் ஹெச்எஃப் பார்க்க போகிறோம். ஓகேவா. இங்கே 24 36 40 இந்த 3 நம்பர் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க நான் என்ன செக் பண்ண சொல்லியிருக்கேன், 9ஓட டிவிசபிள் ரூல் யூஸ் பண்ணக்கூடிய பாசிபிள் இருக்கா, 9ஓட மடங்கு நம்பர் வந்திருக்கா அப்படின்னு பார்க்க சொல்லியிருக்கேன். 36 அப்படிங்கிறது 9ஓட மடங்கு தானே. அப்போ நம்ம இங்கே தாராளமாக 9ஓட டிவிசபிள் ரூல் யூஸ் பண்ணலாம். ஓகேவா. அப்போ என்ன பண்ண போகிறோம், கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது எது 9 வருதோ அதை நம்ம கேன்சல் பண்ணலாம். இப்போ 3 4 பார்த்தோம்னா கூட்டினா 7 தான் வருது, 9 வரலை. அதனால ஆப்ஷன் ஏ ரிஜெக்டட். ஓகேவா. அதுக்கு அடுத்தது 3 6 கூட்டினா 9 வருது. ஸோ அப்போ 9ஓட டிவைசபிள் ரூல் இங்கே யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் இங்கே 2 3 ரெண்டையும் கூட்டினா 5 தான் வருது, 9 வரல. அப்போ ஆப்ஷன் சி ரிஜெக்டட். அதே போல் இங்கே பார்த்தோம் அப்படின்னா 4 மட்டும் தான் இருக்குது, 9 வரல. ஆப்ஷன் டியும் ரிஜெக்டட். வேலை முடிஞ்சா 9ங்கிற டிவிசபிள் ரூல்லையே ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒரே ஸ்டெப்ல ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். ஆப்ஷன் பி தான் அதற்கான ஆன்சர் அப்படின்ட்டு. இதில் ஏதாவது கஷ்டம் இருக்கா, ஒரு கஷ்டமும் கிடையாது. நம்ம பார்த்த உடனே ஆப்ஷனை நம்ம ரிஜெக்ட் பண்ணி விளையாடலாம். ஓகே. ஸோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த டிவிசபிள் ரூல்லாம் இங்கே அப்ளை பண்ணும்போது. ஓகே. இதை நீங்கள் தெரிஞ்சுக்காமட்டீங்கன்னா டானாவத்தில் தான் கடைசி வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிட்டே இருக்கணும். அப்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப டைம் எடுத்துரும். ஓகேவா. இது இன்ட்ரெஸ்டாக இருக்கா அப்படிங்கிறத லைக் பண்ணுங்க. அதே போல் கமெண்ட்ஸ்லேயும் நீங்கள் உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக்கை நீங்கள் சொல்லுங்கள். நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட் உங்களோட இன்வால்மெண்ட்டுங்கிறத ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 90 150 மற்றும் 225 மீச்சிறு பொது மடங்கு என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதை 2 விதங்களில் நீங்கள் சால்வ் பண்ணலாம். நான் சொல்லி கொடுத்த 2 ஷார்ட்கட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒன்று டிவிசபிள் ரூல், இதை யூஸ் பண்ணலாம். ஆர் பெரிய நம்பர், இப்போ 90 150, அதுக்கடுத்தது என்ன 225. இதில் பெரிய நம்பர் என்ன, பெரிய நம்பர் 225. இந்த இதில் இந்த மற்ற சின்ன நம்பர்லாம் மடங்கு வராது. அப்போ இதை நம்ம டபுள் பண்ண சொல்லியிருக்கேன்னா என்ன வரும், 450 அப்படின்னு வரும். 450ங்கிறது 90ஓட மடங்குல வருமா, கண்டிப்பாக வரும். ஏன்னா 9 × 5 45, அப்போ 90 × 5 450. அதே போல் 150 × 3 15 × 3 45, அப்போ 150 × 3 450 வருதானே. அப்போ ஆப்ஷன் இந்த 450ங்கிறத அதற்கான சரியான ஆன்சர். வேலை முடிஞ்சா. ஸோ ரொம்ப சிம்பிளாகவே நான் சொல்லி கொடுத்த ட்ரிக்கை எந்த அளவுக்கு நீங்கள் ஆர்வமாக நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ பயன்படுத்த பெரிய பெரிய நம்பரை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பார்த்த செகண்டில் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு அடுத்த கொஸ்டின் நம்ம போய்கிட்டே இருக்கலாம். ஓகேவா. ஸோ இந்த ட்ரிக்கெலாம் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின்ஸ். இது 3வது கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஸோ என்னோட வீடியோஸை யார் முழுசாக நீங்கள் பார்க்குறீங்களோ அங்கங்கே நான் நல்லா ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு ஒரு ஹோம்ஒர்க் கொஸ்டின் கொடுப்பேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த கொஸ்டின் இதுவும் நான் சொன்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணி அழகாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். சார் என்னங்க சார் பெரிய நம்பராக கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட தேவையில்ல.
ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ட்ரிக் தான். சிங்கிள் ஸ்டெப்பில் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம், ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? 72, 108 இதெல்லாம் பார்த்த உடனே உங்களுக்கு எந்த நம்பர் மைண்டில் வரணும், எந்த டிவிசபிள் ரூல் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மைண்டில் வந்துடணும், மேஜிக் நம்பர். ஓகேவா? ஸோ நீங்களும் மேஜிக் பண்ணுங்கள், நல்லா லேர்ன் பண்ணுங்க. ஓகேவா? ரைட். ஸோ இதற்கான ஆன்சர் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ஃபீட்பேக் நீங்கள் சொல்லலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 20வது கொஸ்டினும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஈஸி தான், ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான். 32, 36, 45, 60, 80 ஆகிய எண்களால் மீதி என்று வகுப்படும் மிகச்சிறிய எண் யாது அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா இந்த 9ங்கிற டிவைசபிள் ரூல் யூஸ் பண்ணலாம். என்ன? 36 9ஓட மடங்கு, 45 9ஓட மடங்கு. அப்போ 9ஓட டிவிசபிள் ரூல் யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக ஒரே ஸ்டெப்பில் உங்களால் ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும். இதுதான் சார் இதுக்கு ஆன்சர் அப்படிங்கிறத சொல்லிட முடியும். ஓகேவா? ஸோ இந்த இதுக்கு ஆக்சுவலாக நீங்கள் இன்னும் ஒரு சில விஷயங்களாக தெரிஞ்சுக்கணும். இங்கே மடங்கு இப்போ 9ங்கிற டிவைசபிள் ரூலே நான் யூஸ் பண்ணலை. 80ங்கிற நம்பர், 60 அப்படிங்கிற நம்பர், 45 அப்படிங்கிற ஒரு நம்பரை நான் பார்க்குறேன். லாஸ்ட்டில் என்ன தான் வரணும்? 0 வரணும். 80ஓட மடங்குல லாஸ்ட்டில் எப்பவுமே 0 தானே வரும். ஆப்ஷன் ஏவும் ஆப்ஷன் சியும் பார்த்தீங்கன்னா 0 வரலை. அப்போ இது ரெண்டும் வராது அப்படிங்கிறத பார்த்த செகண்ட் ஆன்சர் நீங்கள் அதை கேன்சல் பண்ணிடணும். ஓகே? இதுதான் அடடா இதெல்லாம் வரவே வராது அப்படின்ட்டு நீங்கள் நோட் பண்ணிட்டு இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்றா தான் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் அந்த இடத்துல கெஸ் பண்ணணும். இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படிங்கிறத இதுக்கப்புறம் உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்ச முடியும். கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஓகே? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். சார் இதில் ஆக்சுவலாக இந்த மாதிரி டிவிசபிள் ரூல் யூஸ் பண்ணும்போது சார் ஏதாவது ஒரு 2 ஆப்ஷன் 3 ஆப்ஷன் இந்த மாதிரி வந்ததுன்னா நாங்கள் என்னங்க சார் பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க. இப்போ ஆக்சுவலாக பார்த்தோம்னா 7, 8, 9 இந்த 3 நம்பர் தான். அதாவது டிவிசபிள் ரூலில் இந்த 7ஓட டிவிசபிள், 8ஓட டிவிசபிள், 9ஓட டிவிசபிள் இது 3மே ஒரு நம்பரை கரெக்டான ஆன்சரை சூஸ் பண்ணிடும். ஓகேவா? ஸோ அப்போ அந்த மாதிரி கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் நீங்கள் இந்த நம்பர்ஸ்லாம் 7ங்கிறத பார்க்கணும், 8ஓட டிவிசபிள் அப்ளை பண்ணி பார்க்கணும், 9. அப்போ ஏதாவது ஒன்று ரிஜெக்ட் ஆகும், ஃபைனலில் 1 மட்டும் தான் நிற்கும். ஓகேவா? ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 21வது கொஸ்டின் பாருங்க. ஸோ இதுவும் ரொம்ப சிம்பிளானது தான், நம்பர் தான் பெருசு, ஆனால் இருக்கிறதுல ரொம்ப சிம்பிளானது தான். 48, 108 மற்றும் 280க்கு மீப்போமா காண்க, எல்சிஎம் காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்? டிவிசபிள் ரூல் யூஸ் பண்ண போகிறோம். என்ன நம்பர் சூஸ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் 9க்குரிய டிவிசபிள் ரூல் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா 9ஓட மடங்கு இருக்குது. என்ன? 1 + 8 9. அப்போ இது 9ஓட மடங்கு தான். அப்போ நம்ம தாராளமாக 9ஓட டிவைசபிள் ரூல் யூஸ் பண்ணலாம். இங்கே எப்படி நம்ம செக் பண்ணுறோம்? கொடுத்துருக்க நம்பர்லாம் கேன்சல் பண்ண வேண்டியதுதான். 9 வருதா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போது 1 + 5 6, 6 + 1 7, 7 + 2 9 வருது. ஸோ இது பாசிபிள் இருக்குது. இன்னும் மற்ற செக் பண்ணணும்ல. இங்கே 1 + 5 6, 6 + 1 7, 7 + 1 8, 8 + 5 13, 13 சிங்கிள் டிஜிட்டாக மாற்றினா 4ன்னு வரும். அப்போ இது 9 வரலை. அதே போல் இங்கே 1 + 5 6, 6 + 1 7, இங்கேயும் 9 வரலை. அதே போல் 1 + 5 6, 6 + 1 7, 7 + 1 8, 8 + 6 14ன்னு வருது. இதை சிங்கிள் டிஜிட்டாக மாற்றினா 5. அப்போ இதுவும் வரலை. அப்போ லாஸ்ட்டில் இருக்க 3 ஆப்ஷனுமே வரலை. மொதல் ஆப்ஷன் மட்டும்தான் 9க்குரிய டிவிசபிள் ரூல் வந்தது. இந்த ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். பார்த்த உடனே நம்ம இந்த பாருங்க அப்படியே அடிச்சு நம்பரை அடிச்சு விளாட்றோம் நம்ம ஈஸியாக. இப்போ எல்லாம் அந்த ஃப்ளேம்ஸ்லாம் போட்டு விளையாடுவாங்க பாருங்க, அது மாதிரி தான் நம்ம இந்த 9ஓட மேஜிக் நம்பரை போட்டு நம்ம விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். இதுதான் காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்குறாங்க. ஸோ எவ்வளவு நம்மளுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்டான விஷயம் பாருங்க. ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு கிளியராக புரியும். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 154, 198 மற்றும் 286 ஆகிய எண்களுக்கு மீப்போகா மற்றும் மீப்போமா காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம 2 விதங்களில் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா எல்சிஎம் மெத்தட். எல்சிஎம் மெத்தட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல. ஃபர்ஸ்ட் டிவிசபிள் ரூல் அப்ளை பண்ண முடியுதா அப்படின்னு யோசிக்கிறோம். அதில் எந்த நம்பர் அப்ளை பண்ண பாசிபிள் இருக்குங்கிறத யோசிக்கிறோம். எந்த நம்பர் அப்ளை பண்ண பாசிபிள் இருக்குது? 9ஓட டிவிசபிள் ரூல் அப்ளை பண்ணலாம். எப்படி அப்ளை பண்ணலாம்? 198. இப்போ 9 1ஐயும் 8ஐயும் கூட்டினாலும் 9. அப்போ இதுக்கு 9ஓட டிவிசபிள்
ரூல் வருது தானே. அப்போ நம்ம தாராளமாக கொடுத்துருக்க ஆப்ஷன். அப்போது ஃபஸ்ட்டு அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஹச்சிஎஃப் கேட்டிருக்காங்க. அப்போ கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு இருக்கிறதெல்லாம் எந்த நம்பர், ஹச்சிஎஃப்குரிய நம்பர். அடுத்து செகண்ட் இருக்கிறது தான் எல்சிஎம்குரிய நம்பர். நம்ம என்ன பண்ண போகிறோம், செகண்டுக்குரிய அந்த எல்சிஎம்மை தான் நம்ம செக் பண்ணுறோம். இப்போ இங்கே என்ன 1 + 8 9, அதே போல் இங்கே 1 + 8 9ன்னு வரும். எல்லா ஆப்ஷன்லையுமே இதுதான் இருக்குது. ஸோ அப்போ நம்ம இதை கண்டுபிடிச்சி டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஓகேவா? ஸோ இதை நான் முன்னாடியே நான் சொல்லியிருந்துருக்கலாம். ஸோ இங்கே எல்சிஎம் கண்டுபிடிச்சி டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஆனால் ஒரே ஒன்று மட்டும் நம்ம கேன்சல் பண்ணலாம். என்ன கேன்சல் பண்ணலாம், ஆப்ஷன் சியை மட்டும் கேன்சல் பண்ணலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது ஹச்சிஎஃப் வரணும், ஆனால் இதை மாற்றி கொடுத்துருக்காங்க, அதனால இது வராது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ மீதி இருக்கிறதா செகண்ட் இருக்கிறது இந்த நம்பரே வருது. இந்த நம்பர் 9ஆல் டிவைட் ஆகும். அப்போ அந்த எல்சிஎம், அதாவது கொடுத்துருக்க அந்த 3 நம்பருக்கான எல்சிஎம் இந்த வேல்யூ தான் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இப்போ அதுக்கு அடுத்து இருக்கிறதுக்கு நம்மளுக்குரிய கேள்வி என்ன அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஹச்சிஎஃப் கேட்டிருக்காங்க. ஹச்சிஎஃப் கேட்குறதுக்கு நான் என்ன ஷார்ட்கட் கொடுத்துருக்கேன், 3 நம்பர் இருக்குது அப்படின்னா 3 நம்பரில் இருக்கிறதுலே சின்ன நம்பர் என்னவோ அதுதான் இதோட ஹச்சிஎஃப் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ கொடுத்துருக்கிறதுலே சின்ன நம்பர் 154 தான். ஒருவேளை வந்துச்சு அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த 154 தான் இருந்திருக்கணும். ஆனால் ஆப்ஷன் டியை கவனிங்க, இந்த ஆப்ஷன் டி 191 இருக்கு. அப்போ ஆப்ஷன் டி வராது. கேன்சல் பண்ணிட்டோமா? ஸோ ரொம்ப ஈஸியாக, நான் எதுவுமே முழுசாக ஒர்க் அவுட் பண்ணலை. அதே டயத்தில் ரொம்ப ரிஸ்க் எடுத்து நான் டாவத்தில் போட்டு அடுத்து சிம்பிளை பண்ணி அதுக்கப்புறம் நான் வேறு நம்பர்ஸ்லாம் நான் கொண்டு வந்து மல்டிபிள் பண்ணவே இல்லை. அழகாக டிவிசிபிள் ரூல் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் லாஜிக் நம்ம கற்றுக்கிட்ட அந்த எல்சிஎம்னா இப்படி இருக்கும், ஹச்சிஎஃப்னா இப்படி இருக்குங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டை இங்கே நான் அப்ளை பண்ணுறேன். ஓகேவா? 154. அப்போது நம்ம ஆப்ஷன் பியாக இருக்குமா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். 154 இருக்குது சார். அதுக்கப்புறம் 18018 இது இருக்குது சார். அப்போ இது இருக்குமா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனால் அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 154ங்கிறது 198 வகுக்குமா, அதுக்கப்புறம் 286 வகுக்குமா நம்ம செக் பண்ணணும். 154 இன்ட்டு டபுள்னு போனாவே அதுக்கு 300க்கு மேலே போயிடும். ஆனால் இருக்கிறதே அடுத்து கம்மியான நம்பர் தான். அப்போ இதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் 154மே கூட இதோட ஹச்சிஎஃபாக வராது. நம்ம 154 இந்த ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்க என்ன ஷார்ட்கட் பார்க்குறோம், சிறிய நம்பர் எடுத்துக்கிறோம். அந்த சின்ன நம்பர் மற்ற நம்பரை வகுக்குமா நம்ம பார்க்குறோம். இன்கேஸ் வகுக்கலை அப்படின்னா இந்த சின்ன நம்பரை 2ஆல் டிவைட் பண்ணுறதோ 3ஆல் டிவைட் பண்ணுறதோ இந்த மாதிரி நம்ம குறைச்சிட்டே தான் நம்ம போவோம். அப்போ போக இதை விட கம்மியாக தானே நம்பர்ஸ் மாறும். ஓகே, இதுதானே நான் சொல்லி கொடுத்துருக்க ட்ரிக்கு. அப்போது 54 ஒரு வேளை 154 ஒரு வேளை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இதை விட சின்ன நம்பர் என்ன, இதை விட சின்ன நம்பர் தான் இருக்கும். கொடுத்துருக்க ஆப்ஷனில் எதுதான் சின்ன நம்பர், இந்த ஆப்ஷன் ஏ தான் சின்ன நம்பர். வேலை முடிஞ்சா சார் நீங்கள் என்ன ஒன்றுமே பண்ணலை ஆனால் கேன்சல் மட்டும் பண்ணுறீங்க, ஆன்சர் கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். சொல்லி கொடுத்தா அந்த ட்ரிக்கை மட்டும் நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா அழகாக உங்களால் ரெஸ்கே இல்லாமல் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ இதுதான் நான் சொல்கிறது. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்து இன்னும் இந்த மாடல் நம்ம கற்றுக்கிட்ட அந்த 3 மெத்தட்ஸில் இருந்து இன்னும் ஒரு 5 கொஸ்டின் 6 கொஸ்டின் இருக்குது. அதையும் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசாக பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு நல்ல ஒரு திருப்தி, அதாவது நம்ம என்ன அப்படின்னா ஒரு மன திருப்தியோட படித்தோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஸோ அடுத்தடுத்து நம்ம கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த 23வது கொஸ்டின் கவனிங்க. 22, 54, 108, 135 மற்றும் 198 எண்கள் மீ போமா, அதாவது எல்சிஎம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கேயும் நம்மளுக்கு மைண்ட் என்ன தோணும், இந்த டிவிசிபிள் ரூல் யூஸ் பண்ண பாசிபிள் இருக்கா, அதுவும் 9ஓட டிவிசிபிள் ரூல் யூஸ் பண்ண பாசிபிள் இருக்கான்னு பார்ப்போம். கண்டிப்பாக எல்லா நம்பருமே இந்த 22 தவிர்த்து மீதி எல்லா நம்பருமே 9ஓட மடங்கு தான். ஓகேவா? எல்லாத்தையும் கூட்டினா 9 வருது. அதே போல் ஆப்ஷனில் 9ஓட டிவிசிபிள் ரூல் அப்ளை பண்ணான்னா இங்கே இந்த ஆப்ஷன் ஏ தவிர்த்து மீதி எல்லாமே 9ஓட மடங்கு வருது. ஸோ இந்த மாதிரி 2க்கு மேலே அந்த நம்பர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இப்போ நீங்கள் டானாவத்தை நோட் பண்ணலாம். 22, 54, 108. ஸோ நம்மளோட ட்ரிக்கை எங்கெங்கே யூஸ் பண்ணலாம், ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது இதில் இருந்தே நீங்கள் தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ அப்போது இந்த மாதிரி 2-3 நம்பர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அங்கே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் கவனிங்க, நம்ம 2ஆல் டிவைட் பண்ணுறோம். 2ஆல் டிவைட் பண்ணோம்னா இங்கே 11, இங்கே 27, இந்த இடத்துல 54, அதுக்கப்புறம் இது 135 அப்படியே தான் வரும். அதுக்கடுத்து இங்கே 9. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் என்ன, 3ஆல் நம்ம டிவைட் பண்ணுறோம். 3ஆல் டிவைட் பண்ணோம், அந்த 11 அப்படியே போட்டுடலாம். 9 வரும். இங்கே 1, 8, 18ன்னு வரும். இங்கே பார்த்தோம்னா 135 தானே. அப்போது
4 12, பேலன்ஸ் 1 15னா 5 15, இங்கே 33. அதுக்கு அடுத்தது என்ன, மறுபடியும் நம்ம 3ஆல் டிவைட் பண்ணலாம். ஓகே, அப்போ 11, 3 9, 6 18, 15 3 45, 11. ஓகேவா, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், 3ஆல் நம்ம டிவைட் பண்ணலாம். 3ஆல் டிவைட் பண்ணால் 11, 1 3 3, 2 3 6, அடுத்தது 5 15, இந்த 11 அப்படியே போட்டுடலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், 11 நம்ம டிவைட் பண்ணலாம். 1 இங்கே 1, இந்த இடத்துல 2, இந்த இடத்துல 5, மறுபடியும் 1. அப்போ நம்ம மல்டிபிள் பண்ண வேண்டிய நம்பர் என்ன, ஸோ இந்த நம்பரும் அப்புறம் இந்த நம்பரும், இது மட்டும்தான் நம்ம மல்டிபிள் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதை மல்டிபிள் பண்ணிடலாமா, மல்டிபிள் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒருத்தவனே இதை மல்டிபிள் பண்ணிடுங்க. ஏன்னா இதை மல்டிபிள் பண்ணோம்னா நம்மளுக்கு ரவுண்டாக வந்துடும். 2 × 5 என்ன 10. ஓகேவா, இப்போ 10ஐயும் 11ஐயும் மல்டிபிள் பண்ணோம்னா 110. ஓகே, அதுக்கப்புறம் 110ஐயும் 3ஐயும் மல்டிபிள் பண்ணால் 330. இப்போ 330ஐயும் 3ஐயும் மல்டிபிள் பண்ணால் 990. இப்போ 990ஐயும் நம்ம என்ன பண்ணலாம், 2 3 6ன்னு வருதா, டைரெக்டாக நம்ம 6ஆல் மல்டிபிள் பண்ணலாம். அப்போ என்ன வரும், 0 அப்படியே நோட் பண்ணிடலாம். 9 6 54. ஓகேவா, ஸோ இதில் இருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன அப்படின்னா, லாஸ்ட்டில் 2 டிஜிட் எங்கே 4 0ன்னு வருது, ஆப்ஷன் சியில் மட்டும்தான். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். உங்களோட புக்கிலையும் ஆப்ஷன் சி தான் 5940 தான் கொடுத்துருப்பாங்க. இந்த பிடிஎஃப்ல மட்டும்தான் ஆப்ஷன் டின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி கிடையாது, ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த டானா மெத்தட் யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். டிவிசபிள் ரூல் யூஸ் பண்ணலாமா சார், வேற வேற டிவிசபிள் ரூல் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அதுவும் உங்களுக்கு மேட்ச் ஆகிக்கிட்டே தான் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி 2 3 இருக்குங்கிற போது அந்த நேரத்தில் நீங்கள் டானா மெத்தட்ங்கிறத நோட் பண்ணலாம். அதுக்கப்புறமும் நம்ம கவனமாக மல்டிபிள் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஸோ இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு சம்முக்குமே ஒவ்வொரு ட்ரிக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதே போல் எந்த ரேரான டயத்தில் இந்த நம்ம டானா மெத்தட் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 24வது கொஸ்டின் பாருங்க. 60 75 மற்றும் 90 ஆகிய 3 எண்களின் மீச்சிறு பொது மடங்கு மற்றும் மீப்பெரு பொதுவத்தி இவற்றுக்கான வித்தியாசம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே உங்க கொடுத்துருக்க நம்பருக்கு எல்சிஎம்மும் கண்டுபிடிக்கணும், ஹெச்எஃப் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் அதோட டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத நோட் பண்ணணும். அப்போ நம்ம இந்த மாதிரி ரெண்டையுமே கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரே வேலையாக ரெண்டையுமே கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் டானா மெத்தட் நோட் பண்ணுங்க. அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம ஃபஸ்ட்டு இந்த வேல்யூவை 5ஆலே நம்ம மல்டிபிள் பண்ணுவோம். அப்போ இங்கே என்ன வரும், 1, அதுக்கப்புறம் இங்கே 2 12ன்னு வரும், இங்கே 1 5 15ன்னு வரும், இங்கே 1 40 அப்படின்னா 8. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம், 3ஆல் நம்ம டிவைட் பண்ணலாம். 3ஆல் டிவைட் பண்ணால் இங்கே 3 12, 3 15, 3 18. இதுக்கப்புறம் நம்ம காமனாக 3 நம்பரை டிவைட் பண்ண முடியாது. இதிலிருந்து இதோட ஹெச்எஃப் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம், 15ன்னு தெரிஞ்சுக்கலாம். 3 × 5 15ன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ நம்ம ஹெச்எஃப் கண்டுபிடிச்ச பின்னாடி தான் அடுத்த ஸ்டெப்பே போகணும். ஏன் அப்படின்னா நம்ம அவசரப்பட்டு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறேன்னு நினப்பில் இதை நம்ம 2ஆல் டிவைட் பண்ணுவோம். 2ஆல் டிவைட் பண்ணுவோம், இங்கே 2 வரும், இங்கே 5 வரும், இங்கே 3ன்னு வரும். ஆனால் நம்ம இதை ஃபர்ஸ்ட் ஒருத்தனை ஹெச்எஃப் நோட் பண்ணாமல் விட்டுட்டோம்னா என்ன மிஸ்டேக் நடக்கும், நம்ம இந்த ரெண்டையும் சேர்த்து மல்டிபிள் பண்ணக்கூடிய பாசிபிள் வந்துடும். அப்போ உடனே இதற்கான ஹெச்எஃப் 30 தான் யோசிச்சுட்டு இருப்போம். ஆனால் என்ன கண்டிஷன், 3 நம்பர்லையுமே காமனாக டிவைட் பண்ணக்கூடிய நம்பரை தான் நம்ம ஹெச்எஃப் எடுத்துக்குவோம். அப்போ இந்த 5ஐயும் 3ங்கிற மட்டும்தான் 3ஐயுமே காமனாக டிவைட் பண்ணுது. அப்போ இதுதான் அதோட ஹெச்எஃப் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிட்டு நோட் பண்ணிட்டு தான் அடுத்த ஸ்டெப்பே போகிறோம். இப்போ நம்ம இதற்கான எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். எல்சிஎம் கண்டுபிடிச்சா என்ன பண்ணுறோம், இந்த கொடுத்துருக்க வேல்யூ மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ 15ன்னு 3 × 5 15 நோட் பண்ணியாச்சு. அதை நீங்கள் 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 30ன்னு வரும். மறுபடியும் இங்கே என்ன 2 10 சார். இப்போ அடுத்தது நோட் பண்ணிக்கலாம். 2 6 60ன்னு வரும். அடுத்தது 60 × 5 120 அப்படின்னா 6 30. அப்போ 300 அப்படிங்கிற வரும். ஓகே, 300 × 3 900. ஓகேவா, ஸோ அப்போது இதோட எல்சிஎம் 900 அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஹெச்எஃப்பும் கண்டுபிடிச்சாச்சு, எல்சிஎம் கண்டுபிடிச்சாச்சு. அவங்க கேட்குறது என்ன, எல்சிஎம்க்கும் ஹெச்எஃப்கான டிஃப்ரென்ஸ். அப்போ 900க்கும் இந்த 15 ஹெச்எஃப் 15க்குள்ள வித்தியாசம் என்ன, 885. அப்போ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ டானா மெத்தட் எந்த இடத்துல யூஸ் பண்ணால் நம்மளுக்கு நல்லா இருக்கும், டைம் சேவ் ஆகும் அப்படிங்கிறத புரிஞ்சு நம்ம நோட் பண்ணுறோம். இங்கே நம்ம அட்டனத்தில் ரெண்டையுமே நம்ம கண்டுபிடிச்சிடறோம். ஸோ ஃபெமிலியரான மெத்தடு
ஃபாஸ்ட்டாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ எதுக்கு நான் எல்லாமே அப்படியே ஒன் பை ஒன்னாக நான் சொல்லிகிட்டே வரேன். இன்கேஸ் நான் இதெல்லாம் சொல்லாமல் விட்டேன் அப்படின்னா டைரெக்டாக எடுத்திருந்தா உங்களுக்கு கான்செப்டே புரிஞ்சிருக்காது. ஃபஸ்ட்டு எல்சிஎம்னா என்ன நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் என்ன மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் நம்ம கண்டுபிடிக்கலாங்கிறத தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் அந்த ட்ரிக்ஸை எந்த மாதிரி சம்ஸுக்கு என்னென்னலாம் நம்ம ட்ரிக்ஸை யூஸ் பண்ணுறோங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கிட்டே வரோம். ஸோ இதிலே நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கும். அடுத்தடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 25வது கொஸ்டின், 3250 என்ற எண்ணிலிருந்து எந்த எண்ணை கழிக்க முழு வர்க்கமாகும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு முழு வர்க்கம் அப்படிங்கிற போது அதில் நான் ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். அதை புரிஞ்சு இங்கே அப்ளை பண்ணலாம். எப்படி அப்ளை பண்ணலாம்னா 3 2 5 0. ஓகேவா? இப்போது ஏதோ ஒரு நம்பரை நம்ம கழிக்கணும். ஓகே, ஏதோ ஒரு நம்பரை கழிக்கணும். இப்போது லாஸ்ட்டில் இருக்க நம்பரை நம்ம கவனிச்சிருக்கோம். இப்போ 1 ஸ்கொயர்னா 1ன்னு முடியும், 2 ஸ்கொயர் அப்படின்னா 4ன்னு முடியும். இந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். அதே போல் மேக்ஸிமம் நம்பர் இப்போ 0னா ஒரு 10 நம்ம எடுத்துக்கோம். ஓகேவா? அப்போது 9ன்னு முடிகிறதுக்குரிய பாசிபிள் இருக்குது. எதெல்லாம் 3 ஸ்கொயரும் 9ல் முடியும், அதாவது 9 ஸ்கொயரும் 9 இதில் முடியும். சாரி, 7 ஸ்கொயர் 7 ஸ்கொயரும் 9ல் முடியும். அப்போது பாசிபிள் இருக்குல்ல. அப்போ இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரே ஒரு நம்பர் மட்டும் நான் கழித்து 3 2 4 9 அதானே வரும். இது ஒரு ஸ்கொயர் நம்பரா அப்படிங்கிறத செக் பண்ணுறேன். ஸ்கொயர் ரூட்டுக்கான ட்ரிக்கு தான் நான் சொல்லி கொடுத்தல. ஃபஸ்ட்டு ஸ்கொயர் நம்பர்லாம் எதில் முடியும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டையும் நம்ம தெரிஞ்சு வச்சு இங்கே நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்போ குறைஞ்சது 1 குறைச்சா கூட லாஸ்ட்டில் 9ன்னு வரும். அப்போ 9ன்னு முடியக்கூடிய ஸ்கொயர் நம்பர் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ட்ரிக்கு யூஸ் பண்ண போகிறோம். 9 முடியக்கூடியது என்ன? 1 3 ஸ்கொயரில் முடியலாம் அல்லது 7 ஸ்கொயரில் முடியலாம். ஓகேவா? இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த இதுக்கப்புறம் அடுத்து உள்ள நம்பரை கேன்சல் பண்ணிவிட்டு 32க்குள்ளே அப்படின்னா அது 25க்கும் 36க்கும் இடையில இருக்குது. அதுவும் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், இதுக்குள்ளே வரக்கூடிய ஸ்கொயர் நம்பர் என்ன? 32க்குள்ளே வரக்கூடியது 25 தான். அப்போது 5 தான் இங்கே நம்ம நோட் பண்ணோம். ஒன்று 53 ஸ்கொயர்டாக இருக்கலாம் அல்லது 57 ஸ்கொயர்டாக இருக்கலாம். இப்போ தான் நம்ம மேலே இருக்க நம்பர் வருமா கீழே இருக்க நம்பர் வருங்கிறதுக்கும் ஒரு ட்ரிக்கு நம்ம வச்சுருந்தோம். ஏன்னா இந்த 32 அவங்க கொடுத்துருக்க நம்பர் 32ங்கிறது 36க்கு பக்கத்தில் வரும். ஓகே, அப்போ கீழே இருக்க நம்பருக்கு தான் பாசிபிள் இருக்குது. 57 ஸ்கொயர் தான் இந்த வேல்யூ அப்படிங்கிறத நம்ம அழகாக நம்ம செக் பண்ணலாம். அப்போ ஒரு நம்பரை மைனஸ் பண்ணோம் அப்படின்னாலுமே நம்மளுக்கு தேவையான இந்த ஸ்கொயர் நம்பர் வந்துடும். 32 49ங்கிற இந்த ஸ்கொயர் நம்பர் வந்துடும். இதில் இருந்து இதற்கான ஆன்சர் நம்ம என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ ட்ரிக்கு நான் சொல்லிக் கொடுத்த அந்த வர்க்கம் சம்மந்தமாக சொல்லிக் கொடுத்த ட்ரிக்குமே பேசிக் கான்செப்ட்டுமே இங்கே நம்ம அப்ளை பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தியரி கான்செப்டில் நம்ம சென்டென்ஸ் சொல்லியிருந்தோமா, ஆல்ரெடி நான் பேசிக் பார்ட் 1லேயே நான் சொல்லியிருந்தேன். அந்த கொஸ்டின் தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், இதோட இந்த பார்ட்டுங்கிறது கம்ப்ளீட் ஆகுது. அதாவது எல்சிஎம்னா என்ன, அது எந்தெந்த மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறது இதோட முடியும். ஸோ இது என்ன அப்படிங்கிறத பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் 26வது கொஸ்டின் பாருங்கள். ஏ மற்றும் பியின் மீப்போமா ஏ. ஓகே, அப்போ ஒரு 2 நம்பர் ஏன்னு இருக்குது பின்னு இருக்குது. இதோட எல்சிஎம் என்னன்னு கொடுத்துட்டாங்க? ஏ அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்டும் பார்த்துங்க, ஏ மட்டும், அதாவது எல்சிஎம் ஆஃப் ஏ அண்ட் பி இஸ் ஏ. ஓகேவா? அதுக்கு அடுத்தது மறுபடியும் கொடுக்குறாங்க பி மற்றும் சியோட மீப்போமா பின்னு கொடுக்குறாங்க. அப்போ பி கமா சியோட எல்சிஎம் என்ன சொல்லியிருக்காங்க? பின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து அவங்க என்ன கேட்குறாங்க? சி மற்றும் ஏவோட எல்சிஎம் என்ன, சி கமா ஏவோட எல்சிஎம் என்ன அப்படிங்கிற இங்கே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த இதில் தான் நான் சொல்லியிருக்கேன் அந்த தியரி பார்ட்டு தியரி கான்செப்ட்லாம் இங்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கேன்ல. அப்போ 2 நம்பர் இருக்கும். 2 நம்பரில் எது பெரிய நம்பரோ அதுதான் அதோட எல்சிஎம்மாக வர வாய்ப்பு இருக்கும். அல்லது எல்சிஎம்னு வந்துருச்சு அப்படின்னா அந்த நம்பர் தான் பெருசு, அவங்க கொடுத்துருக்க 2 நம்பரில் அதுதான் பெருசு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஓகே, அப்போ ஏ மற்றும் பியில் எல்சிஎம் ஏன்னு சொன்னாங்கன்னா ஏ தான் பெருசு, பி சின்னது. ஓகேவா? அதுக்கு அடுத்தது பி மற்றும் சியில் எல்சிஎம் பின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதுலேருந்து பி பெருசு, இதுக்கு அடுத்து வரக்கூடிய சிங்கிற நம்பர் தான் சின்ன வேல்யூ. அப்போ இருக்கிறதுலே பெரிய நம்பர் ஏ, அதுக்கப்புறம் இருக்கிறதுலே சின்ன நம்பர் சி. ஓகே, அப்படியே அடுத்தடுத்தது குறைஞ்சிட்டே வரும். இப்போ லாஸ்ட் இந்த பாயிண்ட்டை நீங்கள் புரிஞ்சுட்டே அப்படின்னாவே லாஸ்ட் பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருந்தானே. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் இதுலேயே கிளியராக சொல்லிட்டேன் பார்ட் 1லேயே. சி மற்றும் ஏயின் எல்சிஎம் என்ன? அப்போ சிங்கிற நம்பர் ஏங்கிற நம்பர் இதில் எது பெரிய நம்பர் என்னவோ அதுதான் அதோட மடங்காக வரும். அப்போ ஏ கமா சியோட எல்சிஎம் என்னன்னு வரும்? ஏ அப்படிங்கிறது வரும்.
ஓகேவா? ஸோ இதுதான் நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்க வேண்டியது. மிஸ்டேக் இல்லாமல் ஆன்சர் நோட் பண்ணிடலாம். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர் அப்படிங்கிறது. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ செஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ங்கிறத நான் நம்புகிறேன். எந்த அளவுக்கு நீங்கள் ஆர்வத்தோடு நீங்கள் அதை லேர்ன் பண்ணுறீங்களோ, பொறுமையாக உட்காந்து முழுசாக வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்களோ, ஸோ யார் யார் முழுசாக வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்களோ நீங்கள் தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம். சார் நான் வீடியோஸ் முழுசாக நான் பார்த்தேன், எனக்கு ஒவ்வொரு சம்ஸும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது, நான் இந்த சம்ஸில் இன்னொன்று விஷயங்கள்லாம் நான் கவனிச்சேன், லேர்ன் பண்ணேன், இந்த அளவுக்கு நுணுக்கங்களாக நான் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறத தாராளமாக நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ இது நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ நல்லா பாருங்கள். நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். இனிமேல் தான் நான் டெஸ்ட்டுங்கிறத கொடுப்பேன். அடுத்து அடிக்கடி நான் லைவ் அப்படிங்கிறத வருவேன், உங்களோட நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். இனிமேல் நம்ம லைவுக்கு இந்த மாதிரி வந்தால் தான் வேல்யூபிளாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். இதுக்கப்புறம் வரக்கூடிய பார்ட்டும் கிளாஸ் நான் கொடுக்குறேன். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.